மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. காலகட்டத்தில் சுமார் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல சுமார் 10% அறிவிப்பு கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு பொய்யான செய்தியை நாட்டு மக்களிடத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பிலே 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய இன்றைக்கு மக்களிடத்திலே தெரிவித்து வருகிறார். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக அந்த வேலை நாட்கள் உயர்த்தப்படும். உயர்த்தலாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தலாங்களாமா? சம்பளம் உயர்த்தாட்டையும் பரவாயில்ல, ஏற்கனவே பணி செய்த அந்த நாட்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க முடியாத அவல நிலை இன்றைய தினம் தொடர்கிறது. இந்த சம்பளத்தை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மத்தியிலே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த சம்பளம் முழுமையாக வழங்கப்படவில்லை. உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவுடன் மத்திய அரசாங்கம் முதல் கட்டமாக 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு பணத்தை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக. ஆனா அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஏழை தொழிலாளி பாதிக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்காமல் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி அதிமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு உணவுப் பொருட்களுடைய விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து போயாச்சு. ஏன்னா இன்றைக்கு இந்த புள்ளி விவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன், பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் 65% மக்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஏழை மக்கள். அவர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில விலைவாசி உயர்வால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 1 கிலோவுக்கு 27 ரூபாய் அதிகமா இந்த ஆட்சியில உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய், திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய்க்கு விற்குது, 18 ரூபாய் அதிகம். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்குது. 1 கிலோ 60 ரூபாய் உயர்ந்திருக்குது கடல் எண்ணெயில் 1 லிட்டருக்கு திமுக ஆட்சியில். நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபாய், திமுக ஆட்சியில் 400 ரூபாய், கிட்டத்தட்ட 1 கிலோ 150 ரூபாய் திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130 ரூபாய், 1 கிலோவுக்கு 56 ரூபாய் உயர்வு. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79 ரூபாய், திமுக ஆட்சியில் 120 ரூபாய், இன்றைக்கு 41 ரூபாய் உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் எதற்காக புள்ளிவரத்தோடு நாங்கள் குறிப்பிட என்று சொன்னால், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்த அரசு எந்த அளவுக்கு திறமை இல்லாம ஆட்சி புரிந்துகிட்டு இருக்குது. ஏழை மக்கள் இன்றைக்கு வாங்கும் சக்தியிலிருந்து இருக்கின்ற அந்த மக்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று
100 கோடி ரூபாய் அதுக்கு தனியா நிதியை ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் சார்பாக அந்த உணவுப் பொருளை வாங்கி நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அதிமுக அரசாக இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய கிராம பகுதியிலிருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாருங்க, இந்த செய்தி தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி, தொலைக்காட்சி செய்தி, பத்திரிகை செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு தான். அந்த ஒரே ஆண்டில் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். ஆனால் இந்த அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த 4 ஆண்டுகளில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகி இன்றைக்கு மூளை முடுக்கு அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தங்கு தடையில்லாம விற்கப்படுகிறது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லும்போதெல்லாம், நாங்கள் சொன்ன போதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு கோரிக்கை வைக்கின்றார். இதே செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்திலும் தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே இந்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய குழந்தை செல்வங்களை காப்பாற்றிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போய் நிற்க இடமில்லாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த போதை ஆசாமிகள் இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானோதை வந்து போதையின் பாதையில் செல்லாதீர் என்று குறிப்பிடுகிறார். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன செய்வது என்று அறியாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாடு என்று சொன்னால், ஒரு மாநிலம், ஒரு நாடு என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் பிரதான எதிர்க்கட்சி சொல்கின்றதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகின்ற மாநிலமாக உருவாகிவிட்டது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். திரு கருணாநிதி இருக்கும் போது அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், வீரான ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தம் ஏற்படுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் என்றால் திமுக என்றால் ஊழல் ஊற்றுகள் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அன்று ஏற்பட்டு இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல. திமுக ஆட்சி வைக்கின்ற பொழுதெல்லாம் எல்லா துறைகளிலும் ஊழல் கொடிகட்டி பறக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாக் முறைகேடு, இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற இடி
டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றதாக அவர்கள் சோதனை நடத்தி சுமார் 1000 கோடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. அப்படி என்றால் இன்னும் எவ்வளவு எத்தனாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 10 ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது கூட இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான செய்தி வெளியிடுறாருன்னு. நாங்க ஒன்றும் தவறா செய்தி வெளியிடல. இந்த 1 மாசமா தான் பாட்டில்ல லேபிள் ஒட்டி பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுக்கணும். இப்பதான் லேபிள் ஒட்டிக்கிறீங்க. இதுக்கு மிந்தி டாஸ்மாக் கடையில் வாங்கின பாட்டில் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது. அப்படி 1.5 கோடி பாட்டில் விற்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 15 கோடி அதுல மட்டும் வந்துகிட்டு இருக்குது. அதை மறைக்க பாக்குறாங்க. நிச்சயமா நடக்காது. மாசம் 450 கோடி, வருஷம் 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் அதிகம் வாங்கினதுனால முறைகேடு நடந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மறுக்க முடியுமா? 10 ரூபா வாங்கினாங்கல்ல, உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. ஒன்று நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க. பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது. மடியில கனமில்ல, வழியில பயம் இல்லை. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சோமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. இன்றைக்கு கூட பேசுறாங்க, எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று. எங்க கட்சி, நாங்க கூட்டணி வைப்போம். நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலை? துடிக்கிறாங்க. பத்திரிகை எடுங்க. எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் பதறுகின்றது. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலைப்படுற? ஆக பயம் வந்து விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதனால்தான் துடிக்கிறார். எதை பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். என்ன எங்க பார்த்தாலும் பேசுறார். என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும், நாங்க ஒன்னும் வேண்டாங்கல்ல. ஓட்டு போடுறது யாரு? மக்கள் ஓட்டு போட வேணும். கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல. மக்கள் தானே ஓட்டு போடணும். மக்கள் தான் நீதிபதி. நீங்க தான் நீதிபதி. ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவள்தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பத்தி பேசுறார். அந்த தலைவர் பேசுறார்,